Praise the Lord. Hallelujah. 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 82வது வருஷம் நினைக்கிறேன், 82 83. அப்போ நம்முடைய கன்வென்ஷன் சீனிவாச கல்யாண மண்டபத்தில் நடக்கும். அப்போது நான் இது மாதிரி தான் ஒரு சின்ன பையன் மாதிரி இப்படி உட்காந்துருப்பேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவர் கிருபையாக இந்த ஊழியத்தில் Praise the Lord. Hallelujah. இந்த ஊழியத்துக்கு நன்றி உள்ளவனாய் இருந்தேன், இன்னும் இருக்கணும். Hallelujah. ஏன்னா நான் இப்படி உட்கார்ந்தவனை இப்போ இப்படி உட்கார வச்சு எங்கள் ஆவிக்குரிய தகப்பனார் அழகு பார்க்குறார். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தார், இனிமேலும் நம்மை சந்தோஷமாக இருக்கிறவங்க அலையில சொல்லுவோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 50 ஆண்டுகளும் இந்த ஊழியத்தை அவர் கரம் பிடித்தார். அவர் தான் நமக்கு முன்னே சென்றார். அவர் இல்லைன்னா நம்ம ஒரு அடி கூட வச்சிருக்க முடியாது. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ துன்பங்கள், எல்லாவற்றிலேயும் நம்முடைய ஸ்தாபனத்தை, நம்முடைய கிளை சபை, இங்கே வந்திருக்கிற எல்லா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த நாளிலேயும் நாம் தேவ செய்திக்கு நேராய் கடந்து போவோம். 2 பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுல் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அதில் 1 அதிகாரம் 17 முதல் வசனங்களை நாம் வாசிப்போம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். வானத்திலிருந்து பிறந்த ஒரு சத்தத்தை கேட்டோம். இந்த நாளுடைய 2ஆம் நாளுடைய முதல் செய்தி தேவ சத்தம். Praise the Lord. தேவ சத்தம். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பிரியமாயிருக்கிறேன். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போதும், 42ஆம் அதிகாரத்தில் முதல் வசனங்களை வாசிக்கும் போதும், இவர் எனக்கு மிகவும் பிரியமானவர். இயேசு இந்த உலகத்தில் பிதாவுக்கு பிரியமானவராகவே இருந்தார். பிதாவுக்கு பிரியமானதை செய்தார், பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்தார் என்று நாம் இங்கே வேதத்திலே பல பகுதிகளை படிக்கிறோம். இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில் இந்த வெளிப்பாடு அங்கு உண்டு. 17ஆம் வசனத்தில் இவரின் நேசகுமாரன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டோம். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு தேவ ஊழியக்காரன், எந்த ஒரு ஆத்துமா தேவ சத்தம் கேட்கிறதோ அந்த ஆத்துமா பிழைக்கும். ஸ்தோத்திரம். அந்த ஆத்துமா பிழைக்கும். தேவனுடைய வசனம் எல்லாம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமான வசனம். இந்த தேவ வசனத்துக்கு மூல பாஷையிலே கர்த்தருடைய யெகோவாவின் ஜீவன் இந்த வேத வசனம். இந்த யெகோவாவின் உயிர், யெகோவாவின் காற்றுதான் தேவனுடைய வசனம். அவர் உள்ளத்தில் உள்ள பாரம்தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. இந்த வேதத்திலே அந்த நாட்களில் 1 யோவான் 1:1 நான் வாசிக்கும் போது, நாங்கள் காதுகளால் கேட்டதும், எங்கள் கண்களால் கண்டதும், நாங்கள் தொட்டதும், நாங்கள் கேட்டதும், பார்த்ததுமாயிருக்கிற இவைகளை குறித்து நாங்கள் என்ன சொல்லுகிறோம்?
சாட்சிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் வாசிக்கிறோம். எங்கள் கண்களால் வாசிக்க பார்க்கலாம். ஆதிமுதல் இருந்ததும் நாங்கள் கேட்டோம், ஒரு சத்தத்தை கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதும். போதும். அருமையானவர்களே, நாம் அநேக விஷயங்களை கடந்து போவோம். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும் போது தேவனுடைய சத்தம் நம்மை குணமாக்கும். தேவனுடைய சத்தம் நமக்கு அற்புதங்களை செய்யும். தேவனுடைய சத்தத்தை இப்பொழுது நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன்னத பாட்டிலே நான் வாசிக்கும் போது அங்கே நாம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை நான் கேட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், சத்தத்தை கேட்டு கேட்கிறவனாயிருங்க. கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இவைகளில் எழுதியிருக்கிறவை கை கொள்ளுகிறவர்களும் ஹல்லேலூயா பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. ஆதாம் வேதத்தில் படிக்கும் போது, ஆதாம் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் அந்த தோட்டத்துக்கு வந்தார். 27, 28 வசனங்களை வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இதுவரையும் அந்த ஏதேன் என்றால் சந்தோஷம். ஏதேன் தேவன் உலாவுகிற ஒரு இடம். அவர் வரும்போது ஆதாம் ஏவாள் சந்தோஷமாக, அது ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு குடும்பம். அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் அநேக மரம், செடி, கொடிகள், பழங்கள் அல்லது அங்கிருந்த எல்லா ஜீவராசிகளை காட்டிலும் தேவன் ஆதாமை மேன்மையாக சிருஷ்டித்து தேவ சாயலாகவே அவனை சிருஷ்டித்து அவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். Glory to God. Hallelujah. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய முகத்தினுடைய அந்த மகிமையினாலே திருப்தி ஆனார்கள். தேவ மகிமையே அவர்களுக்கு வஸ்திரமாய் இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டங்கள் வரும்போது, எப்பொழுது சத்துரு அந்த தோட்டத்தில் கிரியை செய்தானோ அப்பொழுது அந்த விருட்சங்களுக்குள்ளே தேவ சத்தத்தை கேட்டபோது என்ன செய்தார்கள் என்று வாசிக்கிறோம்? ஒளிந்து கொண்டார்கள், மறைந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. தோட்டத்திலே மறைந்து கொண்டார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே பல நியாய தீர்ப்புகளை குறித்து பரிசுத்தவான்கள் பல புஸ்தகத்தில் சொல்றாங்க. 20 நியாய தீர்ப்புகள் இருக்குதாம். முதல்ல ஆண்டவர் நியாயம் தீர்த்தது அங்கு ஏதேன் தோட்டத்தில் நியாயம் தீர்த்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதே சம்பவத்தை நீங்க வாசிக்கும் போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு மகிமையான சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். 20ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18 முதல் வாசிக்க கேட்போம். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கமும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி, கவனிங்க, ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி நீர் எங்களோடு பேசும், நாங்க கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. அல்லேலூயா. அதற்கு மோசே சொன்னார், மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும். தேவனுடைய சத்தம் எதுக்காக பிரியமானவர்களே? தேவ சத்தத்தை நாம் ஏன் கேட்க வேண்டும்? வேதத்தை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ள வேண்டும். விசேஷமாய் தேவ சத்தத்தை நாம் ஏன் கேட்க வேண்டும்? தேவ சத்தம் ஆதாமுக்கு தொனித்தது. இஸ்ரவேல் நம்முடைய ஆதி பிதாக்கள் வனாந்தரத்திலே நடந்த போது சீனாய் மலையிலே அவர்களுக்கு உடன்படிக்கையை தேவன் இப்பொழுது கொடுக்கிறார்.
தேவ சத்தத்தை அவர்கள் கேட்டபோது அவர்கள் பயந்து, இடிமுழக்கம், மின்னல், காற்று எல்லாவற்றையும் கண்டபோது அவர்கள் பின்வாங்கினார்கள். தேவன் எங்களோடு பேச வேண்டாம். 20ஆம் வசனத்திலே தேவனை பற்றின பயம், நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு தேவ பயம் உங்கள் முகத்தில் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் நாம் பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமான சந்ததிகளாக இந்த பூமியிலே நாம் இருக்கும்படியாக தேவன் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் எந்த மனுஷனையும் பாவம் செய்யாமல் தடுக்க வைப்பது. தேவனுடைய வார்த்தை அல்லாமல் இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் மந்திர சக்திகளும் எந்த வல்லமையும் கிடையாது. கரங்களை தட்டி தேவனுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் மட்டுமே ஒருவனை பரிசுத்தவானாக நிறுத்தும். எந்த பாவியையும் பரிசுத்தவானாக நிறுத்துவதே இந்த வேதத்தினுடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பாவியையும் தள்ளாதவர் நம்முடைய இயேசு. எந்த பாவியையும் பாவத்தை நேசிக்க மாட்டார், பாவியை அவர் சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒரு காலத்திலே பாவியாயிருந்தோம், பாவ சேற்றிலே இருந்தோம், பொல்லாதவர்களாயிருந்தோம். நம்மளை ஆண்டவர் இந்த மகிமையான சமூகத்திலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருப்பது தேவ வசனத்தை கேட்டதுனாலதான். ஹல்லேலூயா. 82 83வது வருஷத்திலிருந்து தேவ சத்தத்தை எப்படியாவது ஜனங்கள் கேட்க வேண்டும், எப்படியாவது நல்ல ஆவிக்குரிய போதகர்களை, நல்ல ஆவிக்குரிய வளர்ந்த போதக பிதாக்களை கொண்டு வந்து கன்வென்ஷனை நடத்தி நம்மளை உயிர்ப்பித்து இந்த 50 ஆண்டுகளும் செய்த ஊழியத்தினால்தான் கர்த்தர் நம்மை இதுவரையும் தாங்கி நடத்துகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனை பற்றின பயம் நம்முடைய முகத்துக்கு முன்பதாக இருக்கும்படி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற உபாகமத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தை கவனமாய் கேட்டு, வாசிப்போம் ஒரு சில காரியங்களை வேகமாய். உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க போறார். இந்த 50 வருஷமும் இந்த ஊழியத்தின் பங்கு கொண்ட உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரே, நம்மையும் ஆசீர்வதிப்பார். கிளை ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜனங்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஊழியத்தை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிக்காம யாரை ஆசீர்வதிக்க போகிறார்? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களிடத்திற்கு அவரை முதலாவது அனுப்பினார். ஹல்லேலூயா. உங்கள் பொல்லாங்கில் இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்கவே இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 6ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய். நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவோடு நடந்த ஜீவியம் நம்மை ஆளுகை செய்யும். பிரைஸ் தி லார்ட். நீ கவனமாய் சத்தத்தை கேட்பாயானால் நீ கடன் வாங்க மாட்ட, நீ கடன் கொடுப்ப. அநேகருக்கு கொடுக்கிற கரமாய் மாறும். ஒருவேளை இந்த கன்வென்ஷனுக்கு வாங்கி வந்திருக்கலாம், நீங்க கடனோடு வந்திருப்பீங்க, இல்ல யார்கிட்டனா வாங்கியிருப்பீங்க. நிறைய பேர் மார்வாடி கடையில் கொண்டு வச்சுட்டு வந்திருப்பீங்க. எப்படியா இருக்கட்டும், கர்த்தர் உங்களை நிச்சயமா உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவார். நீங்க கொடுப்பீங்க, கொடுக்கிற கரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, நீ ஜாதிகளை ஆளுகை செய்வாய். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த அந்த 7 ஜாதிகள், எத்தனை 32 ராஜாக்கள் என்று நினைக்கிறேன், எல்லா ராஜ்யங்களையும் அவர்கள் ஜெயித்தார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஜெயிக்கிறவராக, ஜெயம் எடுக்கிறவர்களாக, விசுவாச வீரர்களாக இருந்து ஜெயம் எடுத்தது போல
கர்த்தரையும் நம்மை ஜெயம் எடுக்க செய்வாராக. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு உண்டாவதாக. நீங்கள் ஆளுகை செய்வீர்கள், எல்லா வல்லமையும் ஆளுகை செய்வீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிசாசின் கட்டுகளை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் நீங்க மேற்கொள்ளுவீங்க. மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த கன்வென்ஷன்ல தருவார். Glory, hallelujah. நாம் மேற்கொள்ள பிறந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை வியாதியிலிருந்து மேற்கொள்ள பண்ணுவார், எல்லா பலவீனத்திலிருந்து மேற்கொள்ள பண்ணுவார். ஹalleluya, hallelujah, hallelujah. யூத ராஜ சிங்கம் நமக்கு முன்னே போகிறார். ஆமென், ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். சொல்லுவோம், ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கே மகிமை. இந்த 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊழியத்துக்கு முன்னே, நமக்கு முன்னே யூத ராஜசிங்கம் போகிறார். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய ராஜாதி ராஜனாம் இயேசுவுக்கு பின்னே நாம் தைரியமாய் கடந்து போகிறோம். இதுவரையும் நம்மை நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் சவுலை தெரிந்து கொண்டார், தாவீதையும் தெரிந்து கொண்டார். சவுலை முதல் ராஜாவாக தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணினார். கீஸ் மகனாகிய கழுதையை தேடி போன அவனை சாமுவேல் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய விருந்து, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இஸ்ரவேல் வனாந்திரத்தில் நடந்து வந்த பரிசுத்தவான்களுக்கு முன்பு சவுலை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவனை அபிஷேகித்த விதம் மேன்மையானது. ஆனால் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். தேவன் சொன்னத அமலேக்கியரை முறியடிச்சு வா சவுலே, அவனுக்கு முதல் ஹோம்வொர்க் கர்த்தர் கொடுக்கிறார். நீ அமலேக்கியன, இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் வரும்போது அவன் உங்களுக்கு வழி கொடுக்காம தண்ணி கொடுக்காம அந்த நன்றி கெட்ட பையன் உங்களை தடுத்தானே, அவனை முறியடிச்சிட்டு வா. ஆனால் சவுலோ 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை கேளு ராஜாவே, சத்தத்தை கேளு. முதல் வசனத்துல உன்னை ராஜாவாக்கிட்டாரு, 2வது வசனத்துல நீ கர்த்தருடைய சத்தத்தை கேளு. டில்லிக்கு ராஜாவானாலும் தள்ளிக்கு விட்டா. சவுல் ராஜாவா இருக்கலாம், ஆனாலும் அபிஷேகிக்கப்பட்ட சாமுவேல் தேவனால் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைக்கு ராஜா கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். 15ஆம் அதிகாரத்திலே 22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவனுடைய கீழ்ப்படியாமையை பற்றி படிக்கிறோம். தேவன் அவன் மேல் விருப்பம் கொள்ளவில்லை, தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்காமல் போயிட்டான். அன்பானவர்களே, தேவ சத்தத்தை கேளுங்க, தேவ சத்தத்தை கேளுங்க. இப்போ தேவ சத்தம் ரொம்ப அபூர்வமா இருக்குது. அந்த நாட்கள் ஆண்டவர் என்னோடு பேசினார். சபையில விசுவாசிகளுடைய சாட்சி எல்லாம் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், என்னோடு பேசினார். இன்னைக்கு என்ன சாட்சி சொல்றாங்க? ஆண்டவர் வீட்டை கட்டினார், சோத்திரம். கவர்மெண்ட்ல இருந்து வீடு கிடைச்சது, சோத்திரம். லோனுக்கு எழுதுனே, லோனும் கிடைச்சிருச்சு, எல்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஆபீசர் கையெழுத்து போட்டார்னா கர்த்தருக்கு ஒரு 10 ரூபாய் காணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்படிதான் சாட்சியா இருக்குது. இல்லை தேவ மக்களே, கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, காத்திருங்க, கர்த்தருடைய வெளிப்பாடுகளை காத்திருங்க. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள். அல்லேலூயா. நாம் ஊழியர்களாகவே இருக்கக்கூடாது, ஆவியின் பலனடைவோமாக. ஆவியில் பலனடைகிற வருஷம் இது. அல்லேலூயா. ஆவியில பலனடைகிற வருஷம் இந்த 50வது ஆண்டு ஆவியில உயிர்ப்பிக்கிற வருஷமா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆவியில பலனடைவோம். சவுல் தேவ சித்தம் செய்யாமல் தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி அந்த அமலேக்கிய ராஜாவையும் கொல்லாமல் அங்க இருக்கிற கொழுமையான ஆடுகளை எல்லாம் கொண்டு வந்து உங்க கடவுளுக்கு பலி செலுத்த கொண்டு வந்தோம் அப்படின்றான். பாத்தீங்களா? உங்க ஆண்டவருக்கு பலி செலுத்த கொண்டு வந்திருக்கிறோம். சாமுவேல் நம்ம ஆண்டவர் ஆடின் பலியவா கேட்கிறாரு?
பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்காத சவுல் முதல் ராஜாவாக அவன் இருந்தாலும் கர்த்தர் அவனை தள்ளி தன்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற தாவீதை கர்த்தர் ஏற்படுத்தி மகிமையான நாமத்தை அவனுக்கு தரிப்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்பது, அதைத்தான் நான் வாசிக்கிறோம் 15, 22, 23. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலியும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ. அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது, அவர் சத்தத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு ஜீவியம், அவர் சத்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிற ஜீவியம். இது கடைசி கால தேவ ஜனமே, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சத்தத்தை நாம் கேட்போமாக, அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்போமாக. ஆண்டவர் என்னோடு பேசும் தெய்வமே, என்னோடு நீங்க பேசணப்பா, என்னோடு நீங்க பேசினாதான் நான் உயிர் வாழ முடியும். உங்க சத்தத்தை நான் கேட்கணும். ஆண்டவருக்கு நமக்கு நல்ல கனெக்ஷன் இருக்குதா? ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நாம் பேசும்போது நம்முடைய உள்ள சந்தோஷம் அடையுதா? ஆண்டவரோடு பேசும்போது சபையின் நடுவில் அவருடைய மகிமை உண்டா? நாம் ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் உண்டா? ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவிலே அந்த சத்தத்தை ஆதி பரிசுத்தவான்கள் கேட்டார்கள். ஹல்லேலூயா. நமக்கு முன்னோடிகளாயிருந்த ஆதி பரிசுத்தவான்கள் அந்த சத்தத்தை கேட்டார்கள். தேவ சத்தம் அவர்களை நிலை நிறுத்தினது. ஸ்தோத்திரம். தேவ சத்தம் அவர்களை நிலை நிறுத்தினது. தேவ சத்தம் ஆதி சபையை நிலை நிறுத்தினது. தேவ சத்தம் அவர்களை பலப்படுத்திற்று. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களையும் நிலைப்படுத்தவும் நிலை நிறுத்தவும் அவராலே ஆகும். ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவரால முடியும். உங்களை வழிநடத்த அவரால முடியும். கரங்களை தட்டி எல்லாரும் தேவ சத்தத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதத்திலே சவுலை தேவன் தள்ளினார். சாமுவேல் அவங்க அம்மா கொண்டு போய் முதல்ல கேட்குறாங்க இல்லையா, எனக்கு ஒரு மகனை கொடும். அதே போல சாமுவேலை கொண்டு போய் அவங்க தாயார் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் படிச்சீங்கன்னா சபையில் கொண்டு விடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே தேவனுடைய சத்தம் ரொம்ப அபூர்வமானது. கன்வென்ஷன் இல்லை, நல்ல ஆவிக்குரிய ஆராதனை இல்லை. சபையில் அந்த விளக்கு எரியல, சபையில் அங்க ஏலி ஒன்றுமே செய்யல, ஒரு இருள் மூடுது. சபையில இருள் மூடிருச்சுனாலே, இஸ்ரவேல் தேசத்துல சபையில பலி ஆராதனை இல்லைனாலே தேசமே வறண்டு போயிரும். பிரத்யட்ச அது ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமையின் வெளிச்சம் பிரகாசி காட்டி அவங்களுடைய நிலைமை அந்த தேசம் முழுவதுமே இருளால் சூழ்ந்திருக்கும். இந்த நிலைமையில தான் சாமுவேலை ஒரு ஊழியக்காரனை கொண்டு போய் அவங்க தாயார் விடுறாங்க. அங்கு பார்க்கும்போது தேவனுடைய விளக்கு அணையும் முன்னே, தேவனுடைய விளக்கு அணைந்து போகிற நிலைமை இருக்குது. ஆனால் யாத்ராமத்திலையும் லேவியர் ஆகமத்திலையும் படிச்சீங்கன்னா தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த விளக்கு எப்பவுமே அணையக்கூடாது. இரவும் பகலும் அது எரிந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதற்கு லேவியர்கள் இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை ஊற்ற வேண்டும். ஆனால் ஏலியின் காலத்தில் ஏதோ ஒரு பெரிய தவறு நடந்து விட்டது. இருள் சூழுகிற ஒரு நேரம், மரண அபாயமான நிலைமை. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். சாமுவேலை கூப்பிடுகிறார். சாமுவேலே, தேவன் மௌனமாயிருக்கிறார். உடனே சாமுவேல் வேகமா ஓடி, ஏலி ஐயா என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல, போய் படுத்துக்கோ. 2வது முறையும் சாமுவேலே. அப்பதான் ஏலி கற்றுக் கொடுக்கிறார். ஓ, பிள்ளையாண்டனை கர்த்தர் கூப்பிடுகிறார். Praise the Lord. சொல்லுங்க, அந்த பிள்ளையாண்டான் நானும் நீங்களுமா இருக்க வேண்டாமா?
அந்த பிள்ளையாண்டானா நானும் நீங்கள் இருக்க வேண்டாமா? அது சாமுவேலோட, அது அப்பங்க இப்ப பிரசங்கம் பண்ணு, அது அந்த காலம். இந்த காலம் இல்ல இல்ல இல்ல. சாமுவேல் இல்லாமல் போகலாம், அன்னாள் இல்லாம போகலாம், ஆனால் சாமுவேல் ஆராதித்த கூப்பிட்ட அதே தேவன் இன்றைக்கு கன்வென்ஷன் வந்திருக்கிறார், இன்றைக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாம் உம்முன்னு இருக்கீங்க, கைத்தட்டி பாடுங்க. ஓ, கைத்தட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். glory glory glory. மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் மன்னிப்பதில் வல்லவர், உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே, உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகளே, கொண்டாடுவோம். அல்லேலூயா. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா ராஜா, எல்லோரும் ராஜா ராஜா ராஜா. அல்லேலூயா. கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க வேகமா. அல்லேலூயா. ஓரிபா சகரத்துல் பௌதியா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லேலூயா. கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா 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 ராஜா. இயேசு ராஜா ராஜா ராஜா. இயேசு ராஜனே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya. இந்த கன்வென்ஷனுடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய இயேசு ராஜா. ஹalleluya. அன்றைக்கு சாமுவேலை பார்க்க, சாமுவேலை சந்திக்க கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். பரிசுத்தவான்களை கூப்பிடுறதுல ஆண்டவருக்கு அவ்வளவு ஒரு ருசி. சாமுவேலேன்னு ஒரு தடவை கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி பண்ணிடு, நீதான் இஸ்ரவேலுக்கு நீதான் ராஜா, ராஜாவுக்கு பெரிய ராஜா அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நீதிமானையும் பரிசுத்தவானையும் கூப்பிடுறதுல ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பம். அல்லேலூயா. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கர்த்தர் நம்மையும் கூப்பிடுவாராக. அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்கும் போது நமக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை 1-2 காரியங்களை வேகமா நான் சொல்லி கடந்து போகிறேன். சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டார். அவர் பரிசுத்தவான்களை கூப்பிடுவதில் அவருக்கு ரொம்ப பிரியம். தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிடுவதில் ரொம்ப பிரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 3 முறை கூப்பிட்டார், 3 முறை கூப்பிட்டார். சொல்லும் அடியேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கேட்க ரெடியா இருக்கிறீங்களா? முதல் காரியம், தேவனுடைய சத்தம் நமக்கு துணிக்கிற ஒரு அற்புதமான முதல் காரியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிங்க. நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேயு பாஷையிலே
என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான் ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். இப்பொழுது நீ எழுந்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில்லு. வாசிங்க. நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கிற போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க ஆண்டவருக்கு. தேவ சத்தம் விழுந்து போன சவுல, பாவியான சவுல, பவுல் சொல்லுவாரு, எல்லா அப்போஸ்தலர்களிலேயும் நான் மிகவும் சிறியவன், பாவியிலும் பிரதான பாவி. பிரதான பாவி இப்பொழுது குதிரையிலிருந்து கீழே விழுந்து கிடக்கிறான். தேவ சத்தம் சவுலை நோக்கி தொனிக்கிறது. அவனோடு வந்தவர்களுக்கு அந்த சத்தம் கேட்கல, அவருக்கு மாத்திரம் தொனித்தது, நீ எழுந்து காலூன்றி நில்லு. தேவ சத்தம் நம்ம எழுந்து நிற்க பண்ணும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எழுந்து நம்மை நிற்க பண்ணுவது தேவனுடைய சத்தம். ஊழியத்தின் பாதையில நம்ம எழுந்து நிற்க பண்ணும். ஹல்லேலூயா. சபைகள்ல வர்ற போராட்டம், இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லா போதக பிதாக்கள், ஊழியக்காரர்கள், நம்முடைய ஸ்தாபன தலைமை ஐயா அவர்கள், பாடுகள், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஊழியம் செய்யறது, எவ்வளோ பாடுகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டேலண்ட், படிப்போ ஞானமோ பணமோ குடும்பத்தினுடைய பேக் சப்போர்ட்டோ ஒண்ணுமே கிடையாது. தேவ சத்தம் தான் நமக்கு ஒரு தைரியம். தேவ சத்தம் தான் நமக்கு ஒரு தைரியம். தேவனுடைய வசனம் தாங்க நமக்கு ஆறுதல். அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே சவுலே, நீ காலூன்றி நில்லு. தேவ சத்தம் குருடனாய் விழுந்து போன அவனை காலூன்றி நிற்க பண்ணினது. ரெண்டு காரியத்துக்காக தேவன் அவனை நிறுத்துகிறார். ஒன்று, நீ எனக்கு என்ன செய்யணும்? ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சபை ஊழியம் செய்கிற சபை. இந்த ஸ்தாபனம் ஊழியம் செய்கிற ஸ்தாபனம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சபையிலே சாட்சியா இருக்கணும். நல்ல சாட்சியா இருக்கிறீங்களா? நம்மளை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? சாட்சியா இருக்கிறீங்களா? சாட்சி ஜீவியம் செய்றீங்களா? நம்முடைய விசுவாசிகள் நம்மளை குறித்து என்ன சொல்கிறாங்க? ரெண்டு காரியத்துக்காக அவனை எழுப்பினார். எனக்காக நீ சாட்சியாயிரு மகனே, எனக்காக நீ ஊழியம் செய். அவனை காலூன்றி நிற்க பண்ணினது தேவனுடைய சத்தம். இந்த நல்ல ஒரு கன்வென்ஷன்ல உங்களையும் காலூன்றி நிற்க பண்ணும். எந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாது என்று சவால்கள் பிரச்சனைகள் வருகிறதோ அங்கேயே நம்மை கால் ஊன்றி நிற்க பண்ணுகிற தேவன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த குடும்பத்தால் உங்களுக்கு தொந்தரவு, பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள் விசுவாசிகளே எழுப்புகிறதோ அந்த இடத்திலேயே கால் ஊன்றி நிற்க பண்ணுகிற தேவன். எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை நிலைநிறுத்த அவரால முடியும். என் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களை நிலைப்படுத்த அவரால முடியும். உங்களை நிலைநிறுத்த அவரால முடியும். சவுலே, நீ எனக்கு சாட்சியாயிரு, எனக்காக நீ ஊழியம் செய், அதற்காகவே நீ கால் ஊன்றி நில்லு. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சட்ராக், மேஷக், ஆபேத்நேகோ நின்றாங்க. எங்களை இந்த அக்கினியில போட்டாலும் பரவாயில்லை, நின்றார்கள். தானியேல் நின்றான். பரிசுத்தத்துக்காக யோசேப்பு நின்றான்.
அவங்களுக்கெல்லாம் நீங்க பார்க்கும் பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்க, பெரிய ஒரு சப்போர்ட்டே இல்லைங்க, பெரிய ஒரு அடைக்கலமே கிடையாது. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, சாமுவேலை பாருங்க, யோசேப்பை பாருங்க, சகோதரரை தூக்கி குழியில போட்ட நிலைமை. தகப்பன் தாயை பார்த்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு, சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம், போத்திப்பார் வீட்டுல வேற விதமா இருந்திருக்கலாம். ஆனால் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை விரும்பாமல், பிரைஸ் தி லார்ட், யோசேப்பு தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றான். அவனை வைராக்கியமா நிறுத்தினது எது? யோசேப்புக்கு அன்றைக்கு சர்ச் இருந்துச்சா? கன்வென்ஷன் நடந்ததா? அல்லது எகிப்து தேசத்தில் அவனுக்கு யாராவது பாஸ்டர்ஸ் இருந்தாங்களா, இவாஞ்சலிஸ்ட் இருந்தாங்களா, இல்ல கூட வேலை செய்கிற விசுவாசிகள் யாராவது இருந்தாங்களா? யாருமே இல்லையே. அப்ப எப்படி அவனுக்குள்ளே ஆண்டவருக்காக சாட்சியாக, ஊழியக்காரனாக அந்த இடத்துல பரிசுத்தத்தினுடைய வைராக்கியத்தோடு நிற்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் ரட்சிப்பின் அனுபவம் உள்ளவனா? அல்லது சகோதரர்கள்லாம் ரொம்ப துன்மார்க்கமா இருந்தாங்களே, குறைகளும் குற்றங்களும் செய்தாங்களே? யோசேப்புக்குள்ள இருந்த அந்த மகிமையான வைராக்கியம், ஆதியாகமம் 1 அதிகாரம், ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினவர் யோசேப்பின் மேல் அசைவாடிக்கொண்டே இருந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் சந்தோஷமாய், ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் யோசேப்பின் மேல பக்தி, விசுவாச, வைராக்கியத்துக்காக. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம்மளையும் காலூன்றி நிற்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க ஹல்லேலூயா. சவுலை நிறுத்தின அதே தேவன் உங்களையும் நிறுத்துகிறார். நில்லுங்க, ஆண்டவருக்காக நில்லுங்க. எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. உங்களை நிறுத்தின தேவன், சவுலை நிறுத்தின தேவன் உங்களையும் நிறுத்துவார். அவருக்கு ஊழியம் செய்யணும், அவருக்கு நீங்க சாட்சியாய் ஜீவிக்கணும். 2வது காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரம். கொர்நேலியு வீட்டிலே பேதுரு ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறார். 44வது வசனம், 45வது வசனம் வாசிப்போம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்டவர்கள் எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை கேட்டவர்கள் எல்லாம் சொல்லுங்க தம்பி, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நிறைய பேர் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். சாமிகளா ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் இன்னைக்கு என்ன வருது? இல்ல அன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு சர்ச்சில் ஒரு 10 பேராவது தூங்குவாங்க. ஆமா தான், உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு இட்லி சாம்பார் கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டுக்கலாமே இல்லை, அது 2வது கோட்டிங். கொர்நேலியுடைய வீடு இந்த 50வது கன்வென்ஷன் நம்ம சபைக்குள்ள வந்துடணும். சொல்லுங்க 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 ஹல்லேலூயா. பேதுரு அந்த பிரஜாதியானுடைய வீட்டுல போய் பேசும்போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் யார் வந்து இறங்குனது? சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைகளுக்குள்ளே ஆவியானவர் அசைவாடுதலை நம்ம அதிகமாக அவரை ஊக்கப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இறங்கணும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இந்த கன்வென்ஷன்ல என்னை அபிஷேகம் பண்ண போகிறார் என்று எத்தனை பேர் நம்புகிறீங்க? வாலிபர்களே, எத்தனை பேர் நம்புகிறீங்க? நம்புகிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்க என்ன நடந்தது? அவர்கள் எல்லாரும் பல பாஷைகளை பேசுகிறதையும் எல்லாரும் அந்நிய பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரஜாதிகளுடைய வீட்டில் வந்த எல்லா யூத பாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது மேல் வீட்டு அறையில் நடந்த அதே அற்புதத்தை இந்த பிரஜாதியினுடைய வீட்டிலையும் பார்க்கிறோமே.
ஹல்லேலூயா. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி தேவனை புகழுகிறது. தேவனை புகழ்ந்தார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதிக்க போறோம். அந்நிய பாஷையில பேச போறோம். எத்தனை பேர் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறதே குறைச்சிட்டோம்? அந்நிய பாஷை பேசுறதையே நம்ம விட்டுட்டோம். இல்லங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை. ஆவியினாலே ஆதி பரிசுத்தவான்கள் அந்நிய பாஷையை பேசினார்கள். ஹல்லேலூயா. Glory to God. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. அது அன்றைக்கு மட்டுமா? இல்லை, இன்றைக்கும் தான், இன்றைக்கும் தான். ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை நம்மத்தில் வரவேற்று அந்த கொர்நேலுடைய வீடு இந்த கார்மெண்ட் இந்தியாவினுடைய 50வது கன்வென்ஷன் 2வது நாளாக இருக்கட்டுமே, இருக்கட்டுமே, இருக்கட்டப்பா. அந்த கொர்நேலுடைய வீடு, அந்த வீட்டின் மகிமை இந்த நாளிலே எங்கள் மத்தியில இறங்கி வரட்டும். இந்த நாள் கன்வென்ஷன்ல அந்த ஒரு மகத்துவத்தை தரமாட்டீரா? Glory Bashakara Tulabara Baudia. ஹல்லேலூயா. அந்த கொர்நேலி வீட்டின் மேல இறங்கி வந்தார். ஆவியானவர் இறங்கி வந்தார். நம்ம மேல இறங்கி வருவார். எல்லாரும் பய பக்தியோடு ஒரு 2-3 நிமிஷம் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புவோம். சகரதுரனமலதியா. ஓ ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக பாடுவோம். வறுமையா இந்த கன்வென்ஷனுக்கு வாரும், வறுமையா. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே. பாடுங்க, நல்ல கை தட்டி பாடுங்க, கை தட்டி பாடுங்க. கொர்நேலி வீடாக மாறட்டும். இது கொர்நேலி வீடு, இது கொர்நேலியுடைய சபையா மாறட்டும். இயேசுவே, glory. அக்கினி, 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 அக்கினி. ஓ ரிபால சகரதுலம். ஓ வறுமையா போதகரே, ஒரு வல்லமை, ஒரு அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி. ஓ ரிபா சகரதுலம். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ, ஜீவ நதியே, வற்றாத ஜீவ. ஓ ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே. இந்த 50வது வருஷ கன்வென்ஷன்ல ஓ கொர்நேலி வீடா மாறட்டும். மாற்றும், மாற்றும், மாற்றும். உள்ளத்தை மாற்றும். ஃபயர். சகரகரகரகரகரகரா. ஓ ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ, வற்றாத ஜீவ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சகரதுலபரடபலவியதுரனமா. பேசுங்க, பேசுங்க தைரியமா. சகரதுரனமகரனதனதியா. கொர்நேலி வீட்டின் மேல இறங்கினவர் இந்த வீட்டின் மேல இறங்கும். அப்பா இறங்கப்பா, இறங்கப்பா, இறங்க, இறங்கப்பா. ஆவியானவரே அற்புதம் செய்வீராக. ஒவ்வொருவர் மேல் அற்புத வல்லமை இறங்குவதாக. ரகரதுரனமலதியா. இந்த ஸ்தாபனத்தின் மேல், ஊழியத்தின் மேல இறங்குவீராக. ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. தானியேல் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணுனேன் என்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். தானியேலுடைய வாழ்க்கை பாபிலோன்ல அந்த பரிசுத்தவன் அடிமையா போறான். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துகிறார். ஒரு சத்தத்தை கேட்கிறான்.
18 வசனத்தை வாசிங்க. அவன் என்னோடு பேசுகையில் நான் தரையிலே முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். அவனோ என்னை தொட்டு நான் காலூன்றி நிற்கும்படி செய்து. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை தொட்ட தேவன் என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தார். என்னை நிற்கும்படி செய்தார். புலம்பல்ல படிக்கிறோம், எரேமியா சொல்லுகிறான், புலம்பி சொல்லுகிறான், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சொத்த கிருபைதா. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஆந்திராவில் நிறைய ஊழியங்கள் மூடப்பட்டுருச்சு. வெளிநாட்டு உதவியோடு இயங்கின அநேக ஊழியங்கள் முடங்கிருச்சு. இப்போ நிறைய சட்டங்கள்லாம் வருது. அதுல நிறைய தீர்மானங்களை கொண்டு வர போறாங்க. வெளிநாட்டு உதவி வாங்குற அல்லது வெளிநாட்டு உதவியோடு தான் இயங்குகிற எல்லா தொண்டு நிறுவனங்களும் எல்லா நிலைமையிலும் பிரைஸ் தி லார்ட் பிரச்சனைகள் வந்தாலும் கொர்நேலி வீட்டில் மேலே இறங்கி வந்த ஆவியானவர் இந்த ஊழியத்தை தொடர்ந்து கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. நம்மை நிலைநிறுத்துகிறார். உன்னை நான் நிலைநிறுத்தியிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. சரி, இன்னும் 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். அங்கு ஒரு சத்தத்தை கேட்டேன். 18:4 வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அந்த சத்தம் என்ன சொல்லுச்சுன்னா, என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடுகிற கொடிய வாதைகளுக்கு அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஒரு சுவிசேஷம். வானத்தில் ஒரு பெரிய சத்தம் கேக்குது. அந்த சத்தம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க அவளை விட்டு வெளியே வா. அந்த சென்டென்ஸ் வாசிங்கம்மா. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய Praise the Lord. என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவத்துக்கும் வாதைக்கும் உட்படாம வெளியே வா. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் குரலை கொடுக்கிறார். வெளியே வா. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு வாலிபர்கள் முதற்கொண்டு இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிற செல்போன் ஒரு பயங்கரமான வஞ்சிக்கிற ஆவி. பைபிள் வாசிப்பதில்லை, ஜெபிப்பது இல்லை. கேட்ட நாங்க செல்லையே பைபிள் படிக்கிற ஐயா, செல்லையே பாட்டு பாடுற ஐயா. இல்ல, வெளியே வரும்படி இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் உங்களை கூப்பிடுகிறார். வேண்டாம் பிள்ளைகளே, வாலிபர்களே. வாதை வருது, பலவீனம் வருது, வியாதி வருது. கர்த்தர் உங்களை அன்போடு கூப்பிடுகிறார். இப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவளுடைய பாவத்துக்கு உள்ளாயிராதீங்க. பாவத்தை விட்டு வெளியே வா. வாதை கிட்டு இருந்து வெளியே வா. என் ஜனமே, உன்னை நிலைநிறுத்துறது நான் அல்லவா? நீ வெளியே வா ஜனமே. நீ வெளியே வந்துறப்பா மகனே, மகளே. இன்னைக்கு நிறைய இன்டர்நெட் பயங்கரமா இருக்குதுங்க. ஸ்தோத்திரம். சொல்லவே முடியாது, சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்குது. தேவ மக்களே, கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை இரட்சிக்கிறார். இந்த கன்வென்ஷன்ல இரட்சிக்கப்படாமல் இருப்பீர்களானால் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியே வரும்படி கர்த்தர் உங்களை அன்போடு கூப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அகப்படாதீங்க. நீ தேவ ஜனம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனம்.
தேவ பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார். இவைகளிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி அபிஷேகம் பண்ணுவாராக. கண்களை மூடி நாம் எல்லாருமாய் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக எல்லாருமாய் கர்த்தரை ஒரு நிமிஷம் கூட துதித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொர்நேலி வீட்டின் மேல தொனித்த அதே சத்தம் நம்மளையும் உயிர்ப்பிப்பதாக. இந்த நாள் முழுவதும் உயிர்ப்பித்து அவருடைய வார்த்தை நம்மை நிலைப்படுத்தி நம்மை நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பதாக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக.